வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, கிஃப்ட் நிஃப்டியில் கூட என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே வரோங்க. இந்த இண்டெக்ஸ் தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தி நம்மளால் ட்ரேட் வந்து எடுக்க முடியுமா, அப்படி ட்ரேட் எடுத்தோன்னா ப்ராஃபிட்டபுளாக அந்த ட்ரேட்ஸை வந்து நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி ட்ரேடிங்கு. ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி ட்ரேடிங்கு என்ன மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நம்ம எதிர்பார்த்தோம், என்ன மாதிரி நடந்தது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த பகுதியில் பார்த்துருவோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று பார்ப்போங்க. எக்ஸலன்ட் வீடியோ பிரதர், ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் டு பிரேஸ் யூ. இன் யுவர் எவ்ரி வீடியோ யூ ப்ரூவ்ட் யூ ஆர் த மாஸ்டர்ஸ் மாஸ்டர். நம்ம ஐசிடி மைக்கிள் அவருடைய வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது. ஐம் யுவர் மென்டாஸ் மென்டர் அப்படின்னு வந்து போட்டிருப்பாரு. அந்தளவுக்கு நம்ம இன்னும் வளரலைங்க. இன்னும் நிறையா நானே படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால் ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து நிறைய பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து மார்க்கெட்டை இந்த அளவுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிரேட் சர்வீஸ். I've sent you my workouts in your X page. Yesterday I've been practicing in Ethereum crypto chart. Okay, I found after the big fall a Pumale at entry at exit and target is it went up and target hit brother. இவ்வளோதான். இந்த கரெக்டாக அந்த மாதிரி ஒரு என்ட்ரி பூமாலை என்ட்ரி வரும்போது நீங்கள் என்ட்ரியும் தைரியமாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சுன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கும் தயாராக இருந்திருக்கணும். அப்போது ஒரு டார்கெட் நீங்கள் செட் பண்ணுறீங்க, அந்த டார்கெட்டையும் போய் ஹிட் பண்ணுதான்னு பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி நிறையா பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பூமாலை என்ட்ரி டு எக்ஸிட் மெத்தட் மட்டுமே பிடிச்சிருக்குது, இதை மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை மட்டுமே நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ண பாருங்கள். வேறு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் சின்ன சின்னதாக கற்றுக்கோங்க. பட் ஆனால் இந்த மெத்தடை நீங்கள் மாஸ்டர் பண்ண பாருங்கள். மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவே போதும் உங்களுக்கு. அப்புறம் நம்ம சொல்லித்தர விஷயங்கள்லாம் வந்து இந்த சார்ட்டில் வேலை செய்யுமா, அந்த சார்ட்டில் வேலை செய்யுமான்னு சந்தேகப்படவே படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த சார்ட்டில் வேலை செய்யுமான்னு கேட்குறீங்களோ என்ன, அந்த சார்ட்லேயே நீங்கள் போயிட்டு அது வேலை செய்யுதான்னு செக் பண்ணி பார்த்துருங்க. என்னோடய வீடியோ பார்க்கும்போதே நான் வந்து சொல்லுவேன், நிறைய பேர்த்துக்கு வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸில் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை, இப்போ பயமின்றி ட்ரேட் எடுப்பது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பேன். அந்த விஷயத்தை அப்படியே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் பார்க்குற வீடியோ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி எங்கேயா நடந்துருக்குதா, ஒரு தடவை பார்க்காதீங்க, 2 தடவை பார்க்காதீங்க, 10 தடவை, 20 தடவை, 50 தடவை பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது கரெக்டான, ஏன்னா நான் சொல்கிறத நம்பாதீங்க. நீங்களே சொந்தமாக பயிற்சி எடுத்து பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அதை மனசில் வச்சுக்கோங்க. அப்படியே அடுத்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ட்ரேட் எடுக்க பயமா, எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எப்படி நம்மளை ஏமாற்றிட்டு போகுது ப்ரைஸு, அப்படி நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு எதை பார்க்கணும் என்னோடய சேனல் அப்படின்னு தெரியல அப்படின்னா பாப்புலர் வீடியோஸ் மட்டுமே பாருங்கள், அது கூட போதும். இல்லை அப்படின்னா இந்த பிகினர்ஸ் கைடு அப்படின்னு ஒரு தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்காக அப்படின்ட்டு ஒரு சேனல், ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இருக்க வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஆனால் ஒரே நாளில் எல்லா வீடியோவும் பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு 1 பாருங்கள், இல்லைனா வீக்லி 1 பாருங்கள், போதும். சரியா? என்னோடய வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். பட் ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா வாரத்துக்கு 1 பாருங்கள், போதும். அதில் என்ன கற்றுக்கிட்டீங்க அதை பயிற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து. சரியா? சரி, ஓகே. அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, இன் மெனி சார்ட்ஸ் ஐ சா நம்ம பேட்டர்ன். எஸ், அது எல்லாம் நிறைய சார்ட்ஸில் வந்துகிட்டே தான் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மாஸ்டர் பண்ண பாருங்கள். ஸோ நான் என்ன, எஸ்டர்டே ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோ ஸ்டில் 12:31 AM. ஓ மை காட், அது என்ன ஆச்சு, நான் ட்ரை பண்ணேங்க. ரொம்ப ஹெவி ஒர்க் அன்னைக்கு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு சரி ஒரு வீடியோ பண்ணலாமேன்னு நான் பண்ணேன். லேட் நைட் ஆனாலும் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு படுப்போம் அப்படின்னு தான் பார்த்தேன் நான். பட் ஆனால் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னை அறியாமல் அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் நான். அவ்வளோ டயர்டாக இருந்ததுனால நான் அப்படியே வந்து மூடி வச்சுட்டு போயிட்டு படுத்துட்டேன். ஸோ இவ்வளோ நேரம்லாம் நீங்கள் என்றைக்குமே வெயிட் பண்ணாதீங்க. 12:30 1 AM கண்டிப்பாக இருக்காது. திரும்ப நான் வீடியோ போடணுன்னா கூட திரும்ப காலையில் ஒரு 5 o'clock 4:30 எந்திரிக்கும் போது நான் இதுக்கான வீடியோஸ் வந்து பண்ணினேன் அப்படின்னா காலையில் அப்லோட் பண்ணிடுவேன். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு பயிற்சி பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க.
என்னோடய வீடியோ வந்ததுன்னா என்னோடய வீடியோ எதுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்க? கம்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற அந்த அனலைசிஸும் நான் சொல்கிறதும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கிறீங்க. அதுக்கு தான் என்னோடய வீடியோ. அதனால் உங்களுடைய அனலைசிஸை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? there is no video and then I went to sleep, brother. I am very sorry about it. But today I got one additional surprise video. Now I am very happy. Thank you கோபி. நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம நிஃப்டியில் வந்து என்ன நடந்ததுன்னு பார்க்க ஆரம்பிப்போங்க. ஸோ நிஃப்டியில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய அதே விஷயந்தான். மேலேருந்து ஒரு பெரிய ஃபாலு, ரிவர்ஸ் ஆச்சு மார்க்கெட்டு, திரும்பவும் கீழே வந்தால் அந்த லோக்கு போக முடியாமல் மேலே வந்துருக்குதான். இந்த ஹையை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ மேலே போய்டும். ஸோ இதுதான், இவ்வளோதான் பயாஸ். ஸோ இதை கட் பண்ணால் மேலே போயிடுவோம், கட் பண்ணாத வரைக்கும் கீழே தான் இருப்போம். கீழே போகும்போது இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதை கட் பண்ணான்னா இன்னும் ஃபர்தராக கீழே போவோம். ஸோ 1 ஹவரில் இதை பார்த்துக்கிட்டிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியலைன்னா இன்னொரு தடவை வந்துட்டு நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இதில் விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். 5 மினிட்ஸில் நம்ம போகிறோம். 5 மினிட்ஸில் வந்துட்டு என்ன நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு சின்னது பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ என்ன பேசணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம 1 ஹவரில் ஒரு விஷயம் பேசணும் பார்த்தீங்களா? ரொம்ப சின்னதாக இருக்கோ, ஒரு நிமிஷம் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன் உங்களுக்கு, அந்த ஒரு ஸ்க்ரீனில் தெரியணுங்கிறதுக்காக பார்க்குறேன்னா. ஓகே, இப்போ ஒரு பெரிய ஃபாலுங்க, மேலேருந்து ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, ஒரு சின்ன புல் பேக் ஆச்சு, கீழே வந்த ப்ரைஸு திரும்பவும் மேலே வரும்போது என்ன சொன்னேன் நான்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன்ல 1 ஹவரில். இப்போ தான் அந்த 1 ஹவரில் பார்த்த அதே விஷயம் உங்களுக்கு 5 மினிட்ஸில் நடந்திருக்கா? இப்போ திரும்பவும் வந்து கீழே வந்துட்டு மேலே போன ப்ரைஸு எதை கட் பண்ணணும்? இதை தான் கட் பண்ணணும், இதை தான் கட் பண்ணணும், இதை தான் கட் பண்ணணும். கட் பண்ணவே இல்லை. இங்கே எப்போல்லாம் வரோனோ அப்போல்லாம் கீழே போகிறோம். ஈஸியாக இருக்கா? ஃப்யூச்சரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு லெவலை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு புல் பேக் வருது, கீழே போன மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேலே வர பார்க்குது. மேலே வர மார்க்கெட்டு எதுக்கு மேலே போச்சுன்னா மேலே போகும், இதுக்கு மேலே போச்சுன்னா தான் போகும், இல்லைனா அது வரைக்கும் போகவே போகாது. நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரைஸு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை தொட்டிருக்கு, இங்கேயும் ட்ரெண்ட் லைனை தொட்டிருக்கு. இன்றைக்கி இங்கே வரைக்கும் வந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வராமலேயே இங்கேருந்து மேலே போகுது, அவ்வளோ புல்லிஷாவாக இருக்குது ப்ரைஸு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி பிரேக் ஆகி மேலே போய்டும். அப்போ மேலே போச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,500 24,600 வந்து திடீர்னு இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால நிஃப்டியில் ஷூட்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றுடைய பயாஸ், நேற்று இதெல்லாம் பேசணும் நம்ம. ஏன் இந்த மாதிரி பண்ணோம்? இங்கே ட்ரெண்ட் லைனு கூட வராமலே பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. பட் ஆனால் என்ன தான் நீங்கள் வந்து இது பண்ணாலும் இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் மேலே போவோம், போகவே மாட்டான். நம்ம ஆசையை நிறைவேற்றி வச்சிட்டானா என்ன ஆசை? ட்ரெண்ட் லைனை வந்து தொட்டுட்டு போனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டோம், ட்ரெண்ட் லைனை வந்து தொட்டுட்டான். சரியா? சரி, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ப்ரைஸு மேலேருந்து கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே ட்ரெண்ட் லைனுக்கே வந்துருச்சு. இப்போ என்ன எதிர்பார்க்குறோம்? மேலே ஒரு வேளை போச்சு அப்படின்னா இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போயிடும். அப்படி தானே? சரி, ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வாங்க, அதோடைய மினியேச்சர் வெர்ஷன் வந்து இங்கே நடந்திருக்குதா? யாருக்காவது தெரியுதா? டக்குன்னு பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தெரியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறதும் நீங்கள் நினச்சதும் கரெக்டாக இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். மேலேருந்து விழுந்ததா ப்ரைஸு? புல் பேக்கா? கீழே வந்ததா? மேலே போகும்போது என்ன பண்ணணும்? இந்த லெவலை கட் பண்ணணும். இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் கீழே போகிறானா? இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ட்ரெண்டு பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ 1 ஹவரில் இதான் பார்த்துருக்கோம் நம்ம. மேலேருந்து கீழே வந்து ப்ரைஸு மேலே கீழே போயிட்டு இருக்குது. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதாவது ட்ரெண்ட் லைனில் இருக்குது 1 ஹவரை பொறுத்த வரைக்கும். அப்போது ப்ரைஸ் வந்து நீங்கள் இந்த 5 மினிட்ஸில் இந்த இடத்துல இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்? இப்படி ப்ரைஸ் மேலே போய் இதை கட் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு? கட் பண்ணி கீழே போயிருக்கிறான்.
அப்போ இந்த 1 ஹவரில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இதை கட் பண்ணி கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? மேலே கீழே போயிருக்கிறான், நம்ம மேலே போகணும்னு பார்த்துட்டு இருக்கோம். இதை கட் பண்ணி கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? இவ்வளோ பெரிய இது நீங்கள் பார்க்குறீங்க, அதோடைய மினியேச்சர் வேர்ஷன் இங்கேயே இருக்குது. ஸோ நீங்கள் தொடர்ந்து பயிற்சிகள் நிறைய பண்ணினீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கண்ணில் வந்து படும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, ஒரு புல் பேக் ஆச்சுனாலே திரும்பவும் ப்ரைஸ் அங்கே வந்தாலே நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும் இது மைண்டில். முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாதுங்க. லைவ்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன ஒரே கான்செப்ட் தான், பெருசாக உளும் புல் பேக் வரும், கீழே வந்துட்டு திரும்ப வந்தானா அந்த புல் பேக்லேயே செல் தான். எப்போ வந்து இது வந்து பை ஆவான், இதை பிரேக் பண்ணி மேலே போனான்னா தான் பை ஆவான், இல்லைனா பை ஆகவே மாட்டான். பிரேக் பண்ணி மேலே போகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இருக்கலையே ஹையஸ்ட்டு விக் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே போய் பாடி இப்படி க்ளோஸ் வைக்கணும், அவ்வளோதான். க்ளோஸ் வச்சானா அதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பிச்சிடுவோம், பொறுமையாக மேலே போவோம். இது வரைக்கும் கண்டிப்பாக போயிடுவான். இங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போனால் ஆனால் என்ன பண்ணான், கீழே பிரேக் ஆக வேண்டாம். கீழே எங்கே வந்துருக்குறான் பாருங்கள், இன்னைக்கு லோக்கே வந்தான். சரி, காலையில் எப்படி ஓப்பன் ஆகி என்ன பண்ணான்னு பார்ப்போமா? காலையில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கானா, ஒரு நிமிஷம். ஸோ காலையில் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. இது என்னது, கேப் டவுன் ஓப்பன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடம் என்ன இடம், ப்ரீவியஸாக இங்கே வந்து சப்போர்ட் வந்து எடுத்துருக்குது ப்ரைஸ். ப்ரீவியஸாக இன்னும் கூட நீங்கள் வந்து சின்னது பண்ணிங்கன்னா தெரியும். ப்ரீவியஸாக இந்த லெவலில் தான் ப்ரைஸ் வந்து ஏற்கனவே நேற்றுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு தடவை மேலே போயிருக்கு, இன்னொரு தடவை மேலே போயிருக்கு. அதே இடத்துக்கு வந்தோன்னே ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா. மேலே போனவன் எங்கே வரைக்கும் போகணும், இன்னி இதை ஹையை கட் பண்ணி மேலே போகணும். போனானா, போகலை. சேம் ஹைலேருந்து கீழே வந்தான். எவ்வளோ நேரமாக இருக்கிறான், ஒரு 30-35 மினிட்ஸ் இருக்கும். அது 10, 20, 30, 40 சாரிங்க 50, 55 நிமிஷம் ஆச்சு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக என்ன டைரக்ஷன்னே தெரில. மேலேயும் கட் பண்ணல, கீழேயும் கட் பண்ணல. 1 மணி நேரமாக உங்களுக்கு ட்ரேடே கிடையாது. நீங்கள் மார்க்கெட் ஆரம்பித்தோன்னா 10 நிமிஷத்தில் ட்ரேடு வந்து எடுத்துகிட்டு 20வது நிமிஷத்தில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு டாட்டா பை அப்படின்னு போகலான்ட்டு நிறையா கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் யூடியூப்பில். பட் ஆனால் நீங்கள் பொறுமையாக ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரேடே இல்லை. நீங்கள் இப்படி வேணால் நீங்கள் வந்து பேசலாம், இது வந்து சப்போர்ட் தானே, நான் இந்த சப்போர்ட்டில் வந்து பை பண்ணியிருந்தேன்னா இது வந்து மேலே போச்சுல அப்படின்ட்டு. பட் ஆனால் மேலே ஹையையோ லோவையோ கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாமல் திடீர்னு வந்து ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில். ஸோ இதெல்லாம் மறந்துடுங்க, நான் இப்போ சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதெல்லாம் மறந்துடுங்க. ஒரு பெரிய பியரிஷ் கேண்டில். இந்த கேண்டில் வந்தோடனே என்ன எதிர்பார்ப்போம் நம்ம அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடும் ப்ரைஸு. இந்த லோவை கட் பண்ணிட்டான்னா கீழே வந்து என்ன பண்ணுவான், திரும்ப வந்து மேலே போக முடியாமல் கீழே வருவான். கீழே இந்த இடத்துக்கே வந்துடுவான். வந்துட்டு இங்கேருந்து வந்து பொறுமையாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இது ஹைக்கு போவான். ஸோ அந்த இடத்துல அதுதான் பயாஸ். ஆனால் என்னாச்சு, யாரும் எதிர்பார்க்காம இங்கேருந்து வந்து சம்மந்தமே இல்லாமல் மேலே போயிருக்காங்க. இங்கே எதுவுமே உங்களுக்கு வந்து இல்லை, இங்கே வந்து எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது. எம்டி ஸ்பேஸோட எண்டு கூட இங்கே தான் இருக்குது. அப்போ நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன்னா இங்கே வரைக்கும் வருவான், வந்துட்டு தான் மேலே போவான். இங்கேருந்தே மேலே போயிட்டானா என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், ட்ரெண்டு பண்ணியிருக்கான் பாருங்கள். இங்கே வரும்போதெல்லாம் கீழே வந்துருக்கிறான், இந்த இடத்துல பிரேக் ஆகி மேலே போயிருக்கிறான். கீழே வரும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும், அவன் ஹையர் லோ பண்ணிகிட்டே தான் வந்தான். பையர்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு கூட விடலை, அவங்க விடாமல் இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரும்போதே பை பண்ணிட்டாங்க, இங்கே வரும்போதே பை பண்ணிட்டாங்க. ஹையர் லோவோட கான்செப்ட் அதுதான். பையர்ஸ் ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் டு புஷ் த மார்க்கெட் அப். அப்போ எங்கே வரைக்கும் போகணும், இது வரைக்கும் போகணும். ஸோ டார்கெட்டாக தான் 24,400. இங்கே வீக்னஸ் ஆரம்பிச்சிச்சு. 30 மினிட்ஸ் இங்கேயே சுற்றிட்டான். இந்த மாதிரி மேலே போகிறவன் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுங்க. பேச்சுவார்த்தை நடத்திட்டு அங்கேயே இருந்தான் அப்படின்னா ஹி லுக்ஸ் வீக்காக இருக்கிறான். அப்போ அங்கேருந்து கீழே வர்றவன் இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா இதான் டார்கெட்டு.
வந்துடுவான். அப்படியே இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாச்சும் வந்து இது மாதிரி நடந்துருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். மேலே போன மார்க்கெட்டு லோவை கட் பண்ணானா மேலேருந்து கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவுக்கு வந்துடுவானா செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துடுவான். ஸோ இங்கே இருக்கிற ஸ்டோரியை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து நிஃப்டியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப 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 ஈஸி. சும்மா ஏதோ ஒரு அதாவது 24,200லேருந்து 24,300 வரைக்கும் மூவ் ஆகும். நீங்கள் 200 எடுத்தும் ட்ரேட் பண்ணலாம், இல்லை 300 எடுத்தும் ட்ரேட் பண்ணலாம். ஒன்றும் பெரிய உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்காது. அன்லெஸ் அன்டில் உங்களுக்கு இந்த மாதிரி எதனாச்சும் பேட்டர்ன்லாம் பிரேக் ஆகி மேலே இந்த மாதிரி போனாலோ இல்லை கீழே இந்த மாதிரி வந்து ஃபால் ஆனாலோ உங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி எல்லாமே நிஃப்டி வந்து காமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், ரொம்ப காமாக ட்ரேட் ஆகும். சரி, நாளைக்கு என்ன பயாஸ்னு பார்த்துருவாங்களா? பயாஸ் வந்து இந்த லெவலில் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணானா இன்னும் கீழே போவான். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோங்க, நிறைய ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைனுக்கு இப்படி தான் ட்ரெண்ட் லைன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ட்ரெண்ட் லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நான் 1 hour சார்ட்டில் சொல்கிறேன். நிறைய ஸ்டாக்ஸில் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் இந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அது ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். வந்துட்டு தான் மேலே ரிவர்சல் ஆகணும். அப்போ அவங்க ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே வருது அப்படின்னா நிஃப்டி 50யும் கொஞ்சம் கீழே வந்து தான் மேலே போகும். ஸோ இன்னும் கொஞ்சம் பேரிஷாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிஃப்டி. அதுக்கப்புறமா வந்து புல்லிஷாக மாறினதுக்கப்புறம் இட் வில் கோ அப் லைக் எனிதிங். சரிங்களா? சரி, ஓகே. சரி, நாளைக்கு ஓப்பன் ஆகிறத பொறுத்து ஹை லோ கட் பண்ணுறதை பொறுத்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஒருவேளை இந்த தடவை ப்ரைஸ் வந்து மேலே இப்படி மூவ் ஆகி வந்துட்டான் அப்படின்னா இந்த தடவை வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, மேலே பிரேக் ஆகிடுவான். இல்லை இந்த 5 minutesல நம்ம பார்த்த மாதிரி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இப்போ விழுந்துருக்கிறான், அதை அப்படியே இந்த ஃபாலை இன்னும் கண்டினியூ பண்ணுறான் அப்படின்னா ஈ ஷுட் பிரேக் திஸ் லெவல், ப்ரீவியஸ் லோ. இங்கே வந்தால் கூட பை தான், இந்த எட்ஜில் கூட பை. கீழே போயிட்டு க்ளோஸ் வச்சேன்னா எக்ஸிட். சரி, ஓகே. நிஃப்டி ஆப்ஷன்ஸில் என்ன நடக்குன்னு பார்ப்போமா? 24,200 ஆப்ஷன்ஸு. ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி சப்போர்ட் வந்து மேலே தான் இருக்குது. இதுதான் லாஸ்ட்டு சப்போர்ட். இந்த லாஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு இங்கே வந்தானா 60ங்கிற இடத்துக்கு, 60லேருந்து எங்கே போனான்? 180க்கு போயிட்டான். அதே மாதிரி நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் வந்துருக்கான். இங்கே வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கான், இங்கே வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தவன் என்ன பண்ணுறான்? இன்றைக்கி லோ ஈக்குவலாக அந்த இடத்துக்கே வந்துருக்கான். அடுத்த தடவை அந்த இடத்துக்கு வர முடியல, அடுத்த தடவை அந்த இடத்துக்கு வர முடியல, பிரேக் ஆகி மேலே போயிட்டான். சிம்பிள். ஸோ எப்போவுமே ட்ரேடை பையினா ரொம்ப கீழே தான் எடுக்கணும், செல்லுனா ரொம்ப மேலே எடுக்கணும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோதான். சார், இந்த இடத்துல நான் ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் கேண்டில் வந்து இப்படி போய் க்ளோஸ் வச்சுன்னா என்ன பண்ணிட்டோம்? எக்ஸிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் யூ மைட் லூஸ் 10 or 20, அட் த மேக்ஸ் 25-30. கண்டிப்பாக திரும்ப வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 62 எவ்வளோ போயிருக்கு? 180 போயிருக்கு, கிட்டத்தட்ட 120 பாயிண்ட்ஸ். ஸோ 10-20 லூஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பார்க்கும்போது வந்து கீழே வருது மேலே போகுது, கீழே வருது மேலே போகுது, கீழே வருது மேலே போகுது, கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்து வரும் பை பண்ணுறதுல. சரிங்களா? சரி, ஓகே. புட் ஆப்ஷன் என்ன நடந்தது? அதே 24,200 புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் வந்துருக்குதா ப்ரைஸு, மேலே போயிட்டான். எக்ஸாக்டாக அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கானா, கீழே வந்துட்டான். எக்ஸாக்டாக அதே இடம். கொஞ்சம் வெயிட் பண்ணோம், அவ்வளோதான். 35லேருந்து எங்கே போயிருக்கிறான்? 150க்கு போயிருக்கு. ஜஸ்ட் 35க்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து ட்ரேட் எடுக்கிறது தான் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பேஷன்ஸ் வந்து அப்படி தான் சோதிப்பான். இங்கேயே ட்ரேட் எடுக்கலாம் போலவே தோணும் நம்மளுக்கு, ஆனால் இங்கே எடுக்க மாட்டோம். எங்கே எடுப்போம்? நல்லா புல்லிஷாக மேலே போய் இந்த லெவலை கட் பண்ணி இப்படி போகும்போது கன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல ஒரு பை ட்ரேட் எடுப்போம். நம்ம எடுத்தோன்னா கொஞ்சம் மேலே போகும், அதுக்கப்புறம் மொத்தமாக கீழே வருவான், பயந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லைனா நம்ம ஸ்டாப் லாஸை வந்து இந்த லோவுக்கு கீழே இங்கே போடுவோன்னு போட்டு வைப்போம், அந்த லோவை கரெக்டாக எடுத்துகிட்டு மேலே வந்துடுவோம். ஸோ
ஸோ இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்கணும். எல்லா இடத்துலையுமே இப்போ கால் ஆப்ஷன் பார்த்தோம், இப்படி கீழே வந்தது மேலே போச்சு, கீழே வந்தது மேலே போச்சு. என்னாச்சு? நம்ம பேட்டர்ன் கீழே வந்துட்டு என்ன பண்ணணும்? ஃபாலிங் ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகி மேலே போகணும். போனானா? போகலை, கீழே பிரேக் ஆகி வந்துட்டான். பேனிக் ஆவீங்களா? ஆக மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் இங்கே இருக்குது. சப்போர்ட்டில் பை பண்ணுவீங்களா? தாராளமாக பை பண்ணலாம். கீழே போய் கேண்டில் வந்து இப்படி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணும். 10-20 பாயிண்ட் பார்க்கவே கூடாது. ஒருவேளை இங்கிருந்து நீங்கள் பையை எடுத்துகிட்டு எங்கே மூவ் ஆகிருக்கான்? 30லேருந்து எங்கே போயிருக்கான்? 150க்கு போயிருக்கான். திரும்பவும் 120 பாயிண்ட்ஸ். திரும்பவும் கூட அங்கேருந்து கீழே வந்துட்டு 30லேருந்து எங்கே போயிருக்கிறான்? 80க்கு போயிருக்கிறான். 50 புள்ளி. ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டான். ஏற்கனவே இன்னொரு தடவை போயிட்டும் வந்திருக்கிறான். அதாவது இங்கே வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து இங்கே போயிருக்குது. திரும்பவும் வந்துட்டு இங்கேருந்து இங்கே போயிருக்கு. செல் பண்ணணும், செல்லை பற்றியே நீங்கள் பேச மாட்டீங்க, பை மட்டுமே பேசுகிறீங்க. செல்லு சொல்லவே வேண்டாங்க. நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்னு எனக்கு தெரியும். செல்லுங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு தெரியும். ஆப்ஷன் செல்லிங்கு. அப்போ ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எங்கேயா ஃபாரவே ஆப்ஷன் வந்து போயிட்டு செல் பண்ணி வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணி இருந்து அந்த 10 ரூபாயும் 15 ரூபாயும் பிடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி 100 ரூபாயே பிடிக்கலாம். எப்படி பையில் நம்ம வந்து சொல்கிறோமோ அதே தான் செல்லுலேயும். இதுக்கு மேலே போய் பாடி ஆஃப் த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுன்னா அதே 10 பாயிண்டில் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வெளியிலையும் வந்துடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செல் பண்ணுற வரைக்கும் செல் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட கேபிட்டல் இருந்தது அப்படின்னா யூ பெட்டர் கோ ஃபார் ஃபியூச்சர் ட்ரேடிங். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கேபிட்டல் கம்மியாக இருக்கிறவங்க தான் நம்ம வந்து பை ட்ரேடு வந்து பண்ணுறாங்க. கேபிட்டல் அதிகமாக வச்சு தான் செல் ட்ரேட் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இன்னும் கூட அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதனால் நீங்கள் யூ பெட்டர் கோ ஃபார் ஃபியூச்சர் ட்ரேட்ஸ். சரி, ஓகே. நிஃப்டி வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேங்க் நிஃப்டி போய் பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சை அவன் பிரேக் பண்ணி போகணும். எந்த பக்கம் பிரேக் பண்ணணும்? மேலேருந்து கீழே வந்திருக்கிறான், கீழேருந்து மேலே போயிருக்கான், மேலேருந்து கீழே வந்து கீழேருந்து மேலே போகணும். பட் ஆனால் என்ன பண்ணிட்டான்? இதை ரேஞ்சாக வந்து நின்றுட்டான். எப்போல்லாம் இந்த ரேஞ்சுக்கு வரானோ அப்போல்லாம் கீழே போகிறான். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான்? ஓப்பனே வந்து எங்கே பண்ணியிருக்கிறான்? நேற்று வந்து ஈக்குவலாக இங்கே எங்கே ஓப்பன் பண்ணாலும் அங்கேயே முடிச்சிருக்கிறான். இந்த இடத்துல வந்து சப்போர்ட், அதே இடத்துல இன்றைக்கும் சப்போர்ட். சின்ன கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து திரும்ப அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மேலே வரைக்கும் போச்சு. அடுத்த தடவை கிட்டத்தட்ட கேப்பை ஃபில்லே பண்ணிடுச்சு. கீழே வந்த ப்ரைஸு ப்ரீவியஸ் லோலேருந்து தான் மேலே போனான், ஆனால் மேலே போக முடியல. நிஃப்டி மாதிரியே வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வந்தான். நிஃப்டியில் அத்தாயத்தில் வந்துட்டு மேலே போகிற மாதிரி வந்து மேலே போனால் எந்த விதமான அவனுக்கு வந்து சப்போர்ட்டும் இல்லை. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இல்லை, ப்ரீவியஸாக சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்லேருந்தே மேலே போயிருக்கிறான். இங்கேயும் வந்து அதே மாதிரி ட்ரெண்ட் ஆகிருக்குது. ப்ரைஸு கீழே வர முடியாமல் மேலே போகும்போது ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போனால் ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான். ப்ரீவியஸ் ஹைக்கு போனால் கூட ஹையர் லோ பண்ணிகிட்டே ப்ரைஸ் வந்து மேலே போனதுனால எல்லாத்துக்கும் மேலே போய் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி புல்லிஷாக மேலே போகுதுங்கிற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பியரிஷாக நல்லா வந்து கீழே வந்துட்டான். ஸோ புல்லிஷாக மேலே போச்சுன்னா எங்கே போவோம்? இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிடும். பட் ஆனால் போகல, கீழே வந்துட்டான். ரொம்ப ஒரு மாதிரியாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு எப்படி சொல்கிறது, பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரியே இல்லை. அந்த மாதிரி வந்து பேங்க் நிஃப்டி இருந்தது. பட் ஆனால் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ட்ரேட்ஸை வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா 400லேருந்து எங்கே வரைக்கும் வந்து ப்ரீவியஸாக இந்த குரூப்பில் டூப் இருக்குது பாருங்கள், இந்த கேண்டில் 400 எடுத்திருந்தீங்கன்னா 274 கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளி எடுத்துருந்துக்கலாம் இதுலேயே. அவ்வளோதான் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. ஒருவேளை இங்கெல்லாம் திரும்ப வந்து மேலேருந்து கீழே வரானா நீங்கள் எப்போவுமே ஆஸ் எ பிகினராக நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதை தான் நான் சொல்லுவேன். கோ ஃபார் த எக்ஸ்ட்ரீம் லெவல். ஆல்வேஸ் கோ ஃபார் டேஸ் ஹை. ஸோ கீழேருந்து மேலே வரும்போது ஐம் கோயிங் ஃபார் எ டேஸ் ஹை அப்படின்ட்டு யூ கேன் கோ ஃபார் எ செல் ட்ரேட் ஹியர். ஒரு ஆள் செல் எடுத்திருந்தீங்கன்னா கீழே வரைக்கும் வந்தது, இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பாசிட்டிவில் டிபி போட்டு வெயிட் பண்ணணும். கீழே வரைக்கும் வந்ததுன்னா அடுத்து இந்த லெவல்லனாச்சும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கணும்.
சரிங்களா? சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் பெரிய மூமெண்ட் ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்துட்டு எது ரவுண்ட் நம்பர்னு பார்த்து சும்மா ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்து பார்ப்போம். 5200 கால் ஆப்ஷன் என்ன நடந்திருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்களா அப்படின்னா, இதில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸ். ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் வேகமாக வரும்போது, அந்த நான் எப்போவும் சொல்கிறது உண்டு, கிரிக்கெட் விளையாடும்போது ஒரு ரன் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் ஓடும்போது அந்த க்ரீஸை தாண்டி ஓடிடுவாங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் திரும்ப க்ரீஸ்குள்ளே வந்துடுவாங்க, கரெக்டாக வந்து கேம் வந்து போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் தாண்டி போயிருக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி அதே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனால் மேலே போகும்போது ட்ரெண்டாகி மேலே போயிருக்கு. நம்ம பேட்டர்ன் வந்துச்சா? இந்த நம்ம பேட்டர்ன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நீங்கள் பை எடுத்தீங்க அப்படின்னா 400ங்கிற ரேஞ்சில் பை எடுத்திங்கன்னா மேலே இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? 550, 560, 100 புள்ளி ஈஸியாக வந்து கிடச்சிடும். அதுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஆகுது. ஸோ எப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வருதோ அப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி போகுது. டெலிட் பண்ணி அதை மட்டும் காட்டுவோம் உங்களுக்கு. ஒரே நிமிஷம். ட்ரெண்ட் ஆகுது. இது நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி வந்து மேலே போகுதா, இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போயிடுச்சு. செகண்ட் டைம் வந்து நல்ல ஒரு அழுத்துவான் கீழே வரைக்கும். அது செகண்ட் டைமும் நடக்கும், தேர்ட் டைமும் நடக்கும். சொல்ல முடியாது. செகண்ட் டைம் ஒரு வேளை நடக்கலான்னா தேர்ட் டைம் நடந்துடும் கண்டிப்பாக. செகண்ட் டைமே நடந்துருச்சா, திரும்ப கீழே வரும்போது இந்த லோக்கே வரல பார்த்தீங்களா? ஸோ தட் அவன் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண தயாராகிட்டான்னு நீங்கள் வந்து நம்பலாம். இதோடைய டார்கெட்டு அதான். இந்த ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் தான் டார்கெட். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டூ ஒர்க் இன் ஆப்ஷன்ஸ். கண்டிப்பாக வேலை செய்யும். இதில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த இதை வந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. மேலே இந்த மாதிரி வந்து டைட் பண்ணிகிட்டே போகிறான். கன்ஃபார்மாக இது வந்து பிரேக் ஆகி மேலே போச்சு அப்படின்னா இந்த டார்கெட் போய்டும். அதுக்கு முன்னாடி டார்கெட் இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி டார்கெட் இங்கே இருக்குது. 700, 850, 1000. ப்ரொவைடட் அவன் இந்த லோவை வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் இருந்தானா, கட் பண்ணிட்டானா கீழே நல்லா போயிடுவான். கட் பண்ணாமல் இருந்தானா மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ புட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் போது எப்போவுமே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லேருந்து கூட நீங்கள் வந்து ஐடியாஸை எடுத்துக்கலாம். புட் ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குது, பிரேக் ஆகி போகிற மாதிரி இருக்குது, இது சரியில்லையே, அப்போ மார்க்கெட் இன்னும் கூட விழுமோ, ஐடியா எங்கேருந்து வருது பார்த்தீங்களா? நிஃப்டி என்ன பார்த்தோம்? நிஃப்டி இந்த மாதிரி இருக்குது. நிஃப்டி கூட இன்னும் கூட கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய நிஃப்டி 50யோட ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து பார்க்குறோம், அதுவும் இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது. நிஃப்டியிலோட உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறீங்க. ஆஹா, பொறி தட்டணும். நடக்குமா 100% அப்படின்னு தெரியல. பட் ஆனால் யூ கேன் ஆன்டிசிபேட். நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை மாதிரி எதனாச்சும் உங்களுக்கு ஒரு இது வந்து வானிலை அறிக்கை தான். மழை பேஞ்சதுன்னா சந்தோஷம், அவ்வளோதான். அந்த மாதிரி இது இன்னும் கூட இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. திரும்ப கூட கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போயிட்டு கூட கீழே விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமாக வந்து கீழே விழுந்தான் அப்படின்னா உங்களுக்கு அந்த புட் ஆப்ஷன் வந்து பயங்கரமாக வந்து ஷூட் அப் ஆகி போகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம 5200 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்த இடத்துல முடிஞ்சிருக்குதோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தான் நம்ம எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஆரம்பித்த இடத்துலையே முடிச்சும் வச்சுருக்கிறான். 5300 ஆரம்பித்து 5200 முடிச்சிருக்கான். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்மளுக்கு இப்படி ஒரு விஷயம் வந்து தெரியுது. ஸோ இது பிரேக் ஆகி மேலே போச்சு அப்படின்னா இவ்வளோ டார்கெட் இருக்குது. ஸோ தட் புட் ஆப்ஷன் மேபி நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. சென்செக்ஸில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சேம் ரூல்ஸுங்க. மேலே கீழே வந்தது, ப்ரைஸு மேலே போச்சு. இந்த இடத்த எப்போ பிரேக் பண்ணுறானோ அப்போ தான் மேலே போவான். அது வரைக்கும் அவன் வந்து கீழே தான். அப்போ கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தான் இப்படி தான் இருக்குது. இப்படி கூட வந்துட்டு கூட அவன் மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா கீழே மொத்தமாக கூட இப்படியே இந்த ட்ரெண்டை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஒன்று ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத பஞ்சாயத்தை வந்து உலக நாடுகள் வந்து எதனாச்சும் வந்து இழுத்துது அப்படின்னா இது நடக்க வாய்ப்பு இருக்குது.
இல்லை பஞ்சாயத்து எதுவும் இல்லை அப்படின்னா இது வந்து மேலே போய் புல்லிஷாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம எதுவாக இருந்தாலும் வந்து கணிக்க முடியுங்க. அப்போ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆனோன்னா விழுந்துருக்கணும். எங்கே வந்திருக்குன்னா, ப்ரீவியஸாக நேற்றுக்கு வந்து அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு எந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்தான், திரும்ப மேலே அதே இடத்துலேருந்து தான் கீழே வந்தான். கீழே அதே இடத்துலேருந்து மேலேயும் வந்திருக்கிறான். பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ட்ரெண்ட் லைனும் வந்து வரையலாம். சரிங்களா? அப்போ இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனவன் திரும்ப அதே இடத்துலேருந்து சப்போர்ட் எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, நோமேன் லேண்ட். அதாவது இதை நீங்கள் சொல்லலாம், பட் ஆனால் அது அந்த மாதிரி கிடையாதுங்க. ஒரு பெரிய கேப் இருக்குது இங்கே. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்குனாச்சும் இங்கே வந்திருக்கணும், இல்லை ட்ரெண்ட் லைனுக்குனா வந்திருக்கணும். எதுவுமே பண்ணாமல் இங்கே நடுவுலேருந்து மேலே போயிருக்கிறான். ஸோ இதை கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிருக்கிறான். கீழே வரும்போது தான் இந்த ரெசிஸ்ட் ஆகிறான் பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே செல்லர்ஸ் மார்க்கெட்டை கொண்டுட்டு வர்றாங்களா, எவ்வளோ தூரம் அவங்களால கொண்டுட்டு வர முடியுதுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஐடியா கிடச்சிரும் எங்கே பிரேக் ஆகுது அப்படின்னு. இவ்வளோ தூரம் தான் செல்லர்ஸால் கொண்டுட்டு வர முடியுது. பையர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். இவ்வளோ தூரம் தான் கொண்டுட்டு வர முடியுது. அதுக்கப்புறம் பையர்ஸ் ஆர் ஸ்ட்ராங். இவ்வளோ தூரம் தான் கொண்டு வர முடியுது. ஒரு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதனால தான் இந்த தினம் ஒரு பார்வையை வந்து தொடர்ந்து பாருங்கன்னு சொல்கிறது. ஒரு ஐடியா கிடைக்கிது பாருங்கள், இதை சொல்கிறேன், கவனித்து பாருங்கள். இது மேலே தான் பிரேக் அவுட் ஆக போதுங்க. நீங்கள் வேறு எதுவுமே பார்க்கலாங்க, இதாங்க பார்க்குறீங்க நீங்கள். ஃபஸ்ட் டைம் செல்லர்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் டு புஷ் த மார்க்கெட் டவுன். ஸோ நல்ல ஒரு ஜோஷில் கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் இங்கேருந்து வந்து வரும்போது வந்து ப்ரைஸ் எங்கே வரைக்கும் வந்திருக்குது, இங்கே வரைக்கும் தான் வந்திருக்குது. நெக்ஸ்ட் டைம் இந்த லெவல்லேருந்து மேலே போன ப்ரைஸு எங்கே வரைக்கும் வந்திருக்குது, இங்கே வரைக்கும் தான் வந்திருக்குது. நெக்ஸ்ட் டைம் அதே இடத்துலேருந்து ரிஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க செல்லர்ஸு. பவரே இல்லை செல்லர்ஸ்கிட்ட. இங்கே 100% பவரோடு வந்து வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு 50% தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு 10% தான் இருக்குது. பையர்ஸ் ஈஸியாக வந்து அந்த கோட்டையை உடச்சிக்கிட்டு மேலே போயிடும். மேலே போனால் எங்கே போவாங்க, இதுதான் டார்கெட். அடுத்த டார்கெட்டு இங்கே இருக்குது. இங்கே அதாவது இங்கே வந்து செல்லர்ஸுடைய சிறு படை தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே செல்லர்ஸுடைய பெரும் படை இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் பெரும் படை அப்படின்ட்டு? ஏன்னா இங்கே ஏற்கனவே வந்து செல்லர்ஸ் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் தொட்டோன்னா வாடா 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 அப்படின்னு இங்கே வந்தோன்னா செம்ம அடி அடித்து கீழே கொண்டு போயிட்டாங்க. சரி, கீழே போனாலும் எங்கே வரைக்கும் போயிருக்குது மார்க்கெட்டு, அதே லெவல் தான். ஒரு புல் பேக் பண்ணியிருக்கிறானா, கீழே வந்துருக்கிறானா, இந்த புல் பேக்கை எப்போ பிரேக் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து போவான். எங்கே போவான், மேலே போவான். நிஃப்டியில் பார்த்தோமா, சென்செக்ஸில் அதே மாதிரி நடந்திருக்குதா? இது ஹேப்பன்ஸ் இன் ஆல் த சார்ட்ஸ். எல்லாமே நீங்கள் உடனே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த சார்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த சார்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். என்னுடைய மெசேஜில் வந்து கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க, உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். ஃபின் நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஃபின் நிஃப்டி வந்து அவன் ஒரு உலகத்தில் இருக்கிறான். எல்லாரும் அந்த மாதிரி ஒரே இடத்துல போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரும்போது அப்படி போகிறாங்கண்ணா. இவன் ஒரு வித்தியாசமாக வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கிறான். இந்த ஹைக்கு வந்துட்டு கீழே இவ்வளோ தூரம் வந்தானா, திரும்ப அந்த ஹைக்கு வர முடியாமல் கீழே வந்தான். கீழே இந்த லெவலையே கட் பண்ணி கீழே போகிற மாதிரி போயிட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப மேலே வந்துட்டு இப்படியே நின்றுட்டு இருக்கான். இது ஒன்றும் ரொம்ப டேஞ்சரஸாக ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ மேலேயும் போகலை, கீழேயும் வந்து போகலை, இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இவனும் வந்து கீழே வரைக்கும் வந்துட்டு கூட இப்படி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலேயோ கீழேயோ ஏதோ ஒன்று. ஸோ 5 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். 5 மினிட்ஸில் இன்றைக்கி வந்து ஓப்பன்லேருந்தே வந்து ப்ரைஸு நேற்றுலாம் வந்து ஓப்பன்லேருந்தே மேலே போய்கிட்டே இருந்தது. இன்றைக்கி வந்து அதே இடத்துல சப்போர்ட் எதுமாக எடுத்தான், திரும்ப அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரைக்கும் போனான். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணான், மேலே போனான். பட் ஆனால் உருப்படியாக எங்கே போகிறான் எங்கே வரானே ஒன்றும் வந்து அறிவிப்பு இல்லாமல் போகிறான், அறிவிப்பு இல்லாமல் வரான். ஸோ சொல்லிக்கிற மாதிரி ட்ரேடு வந்து நடக்கலைங்க ஃபின் நிஃப்டியில் சொல்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி இருந்து இங்கே எப்போ வரானோ அப்போ வந்து ஒரு வேளை கீழே ஃபாலோ ஆகி வந்தானா இந்த இடத்துக்கு வரும்போது வி கேன் ட்ரை. அப்போ என்ன சுச்சுவேஷனோ அதுக்கேற்ற மாதிரி வந்து முடிவு வந்து பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. மிட் கேப் வந்து புல்லிஷாகவே இருக்குது.
ஸோ மற்ற எல்லாருமே வந்து கீழே மேலே வந்து விழுந்துகிட்டு இருக்கும்போது இந்த சப்போர்ட்டையே பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் போயிடுச்சு. மிட் கேப் நிஃப்டி மட்டும் இந்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னே ரிவர்ஸ் ஆனால் கீழே வந்துட்டு மற்ற ஆளுங்க எல்லாருமே இதை கட் பண்ண முடியாமல் இங்கேயே வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மிட் கேப் வந்து என்ன பண்ணாங்க, சரசரன்னு அந்த இடத்த கட் பண்ணிட்டான். கட் பண்ணி மேலே போனோன்னா எங்கே வரைக்கும் போனோம், இங்கே வரைக்கும் போனோம். பட் ஆனால் இங்கேயே வந்து அப்படியே வந்து ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு. இப்போ திரும்ப மேலே போயிட்டு கீழே பாதி வரைக்கும் வந்துட்டு மேலே இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இல்லைனா கூட இந்த லோக்கே திரும்ப வந்து வந்துட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரெண்டை வந்து போடலாம். கீழே வந்துட்டு மேலே போகும். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் மிட் கேப் வந்து திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ பை ட்ரேட். சரிங்களா? மிட் கேப் இன்றைக்கி நீங்கள் 5 மினிட்ஸில் போய் நீங்கள் மிட் கேப் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 மினிட்ஸில் எந்த விதமான சலனமும் இல்லை. நேற்று இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதே இடம். நேற்று இந்த இடத்துல ஒரு லோ வச்சுது பார்த்தீங்களா, அதே இடம். ஸோ கீழே வந்தால் மேலே போனால் கீழே வந்தான், வேலை முடிஞ்சது. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணுங்க. இந்த இடத்துக்காக காத்திருக்கணும். அவசரப்பட்டு இங்கேயே செல் பண்ணக்கூடாது. ஆஸ் எ பிகினராக நீங்கள் இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆஸ் எ பிகினராக இன்னைத்த லோவை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லெட் இம் ஃபார்ம் த லோ. ஆர்எல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, ப்ரீவியஸ் லோவில் எடுக்கிறீங்க, எடுங்க. இதுக்கு கீழே வந்து பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். யூ ட்ரை ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். யூ ட்ரை இட் ஆன் த நெக்ஸ்ட் லெவல் ஆல்வேஸ். சரிங்களா? சரி, ஓகே. கிஃப்ட் நிஃப்டி சூப்பராக பேட்டர்ன் வந்ததுங்க. மேலேருந்து கீழே ஃபால் ஆச்சு. என்னப்பா அடிஷ்னல் அக்ரிமெண்ட்ஸா? இந்த வரேன். மேலேருந்து கீழே வந்ததுங்க. வந்துட்டு மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்துட்டு மேலே போச்சு. ஆஹா, கிஃப்ட் நிஃப்டி சரியான சிக்னல் கொடுத்துருக்குறான். இஸ் கோயிங் டு பிரேக் அண்ட் கோ அப் ஸோ தட் நிஃப்டியும் மேலே போகும் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். அவன் என்ன பண்ணிட்டான், எக்ஸாக்டாக இந்த இடத்துலேருந்து, அதாவது மேலேருந்து ஃபால் ஆகி ஒரு புல் பேக் ஆச்சு க்ரீன் கேண்டில், கீழே வந்துட்டு திரும்ப அந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்த பிரேக் பண்ணால் மேலே போவான். இந்த இடத்த கடைசி வரைக்கும் பிரேக் பண்ணலாம். பிரேக் பண்ணாமல் என்ன பண்ணிட்டான், கீழே வந்தான். இந்த லோலையே அப்படி நின்றுட்டு இருக்குதான். மேலே கூட போக முடியல, அவனுக்கு தெம்பு இல்லை. திரும்ப கீழே தான் வர்றான் வேகமாக. அதனால் சொல்ல முடியாது, திரும்ப இந்த லோவு கூட வரலாம். பார்ப்போம் நாளைக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து. அதனால தான் நம்ம என்ன பயாஸ் இருந்தாலும் சரிங்க, ஓப்பன் எப்படி ஆகிறான், என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே ஹைக்கு போனால் விழுந்துட்டான். ஆனால் காலையிலேருந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் லெவலில் அப்படியே வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே வந்தான், இங்கே போனான், இங்கே வந்தான், இங்கே போனான், திரும்ப இங்கே வந்தான். மேலே போயிட்டு கீழே வரக்கூடாது. இங்கேருந்தே வந்து திரும்பி போனான்னா தான் நல்லா மேலே போவான். வந்துட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவான், கீழே நல்லா போயிடுவான். நம்ம பேட்டர்ன் ஓகே. ஸோ கீழே கூட என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், இப்போது இந்த லெவலில் மேலேருந்து கீழே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. சரி, கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் மேலே போவான். என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கான். கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது ப்ரைஸு. ரொம்ப பொறுமையாக போவான் மேலே போனால் கூட. இந்த மாதிரி வந்து மேலே வந்து போகும்போது இந்த லோ வந்து கட் பண்ணாமல் மேலே போயிருக்கான். திரும்ப கீழே வந்து இப்படி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் கிஃப்ட் நிஃப்டி வந்து காலையில் எப்படி வந்து சிக்னல் கொடுக்குறான்னு பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நாளைக்கு ட்ரேடே வந்து இருக்குது. லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு லைக் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. லைக் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். சரிங்களா? மேலேருந்து கீழே வந்தது ஒரு புல் பேக் இந்த இடத்துல இருக்குது. இந்த புல் பேக்கை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ தான் மேலே போவோம். எப்படி வந்து இங்கே வந்து கீழே போயிருக்கான் பார்த்தீங்களா? ஒருவேளை நீங்கள் ஃபியூச்சர்ஸில் வந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு லட்டு மாதிரி ட்ரேட்ஸ். எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன் நான். கிட்டத்தட்ட 280 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான், 160 வரைக்கும் வந்திருக்கணும். 100 புள்ளி வந்திருக்கணும். கிஃப்ட் நிஃப்டியில் சொல்கிறேன். சும்மா இது இண்டெக்ஸ் தான்.
ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் பார்க்குறோம் நம்ம. பட் ஆனால் புல்லிஷாக இருக்குதா, பேரிஷாக இருக்குதா, என்ன கதை, என்ன நடந்துகிட்டு இருக்குது, இதுலேயே சிக்னல் வந்து கொடுத்துட்றோம். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க. என்னோடய வீடியோ வரும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டாம். வந்தால் பாருங்கள், வரலைன்னா விடுங்க. நீங்கள் தினமும் பயிற்சியை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.